ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் கடம்பா கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் கடம்பா 1 கிலோ வாங்கியிருந்தேன். அதை நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு அதை லைட்டாக நான் வேக வைக்க போகிறேன். இது ஏன் வேக வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் ஏதாவது கொஞ்சம் மை இருந்துச்சுன்னா நம்ம வேக வைக்கும்போது அந்த மை வெளில வந்துடும். அப்போ நம்ம அதை திருப்பி கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அப்படியே குழம்போடு போட்டோம்னா நமக்கு தெரியாமல் அந்த கருப்பு சேர்ந்துடும், நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி வேக வச்சுருவோம். வேக வச்சுட்டா அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது கிடையாது. லைட்டாக கொதிச்சு வந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்பீடாக வச்சு 5 நிமிஷம் வச்சா போதும். அந்தளவுக்கு இருக்கட்டும். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம குக்கரில் செய்ய போகிறேன். குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நல்லா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். அதையும் லைட்டாக அதோட பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன். இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்குங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் 1 சிட்டிகை சேர்த்துக்கிறேன். இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லாவே வதக்கி எடுத்துருங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லாவே குழைய வதங்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இதில் கொஞ்சம் பீஸை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு சில தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஓரமாக நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் இந்த மாதிரி எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னா, நம்ம குழம்பு நல்லா திக்காக வரணும்னா அதை அரைச்சி ஊற்றினா நமக்கு நல்லாவே திக்காக வந்துடும். அதனால நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். நான் அடுத்து நம்ம எடுத்து வச்ச கடம்பாவை வடிகட்டிட்டு அந்த தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டேன். அதையும் நான் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி பண்ணால் போதும். இதில் மசாலா தூள் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போக லைட்டாக கிளறி விடுங்க. மசாலாத்தோட வாசனை போனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். திக்காக வேணால் கம்மியாக சேர்த்துக்கலாம். தண்ணியாக வைக்கிறதா கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் நான் இது கூடவே சேர்த்துக்க போகிறேன். நம்ம பேஸ்ட்டை சேர்க்கும்போது நமக்கு குழம்பு நல்லாவே திக்காக இருக்கும். திக்காக இருக்கும்போது எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் அதை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா இதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கிளறிட்டு நீங்கள் குடிச்சு டேஸ்ட் பார்த்துருங்க. டேஸ்ட் பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் மூடி போட்டு மூடி விசில் வச்சிடுறேன். விசில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 விசில் வைக்க போகிறேன். நமக்கு கடம்பா வேகலை, சும்மா லைட்டாக தான் நான் அவிச்சு எடுத்திருக்கேன். நல்லா வேகணும் அப்படின்னா நம்ம ஒரு 4-5 விசில் வச்சா தான் நல்லா வெந்து வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே வெந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. நமக்கு சூப்பராக கிரேவி ரெடி